வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண கரித்துண்டு அது நெருப்பா மாற முடியுமா? என்னடா அது சம்பந்தமில்லாத கேள்வின்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம மனசோட பிரம்மாண்டமான சக்தியோட ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க, அத பத்தி தான் இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த முழு விஷயத்துக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு உருவகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஒரு சாதாரண கரிக்கும் அத மொத்தமா உருமாத்துற நெருப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த உறவு தான். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். கருப்பா உயிரே இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு கரித்துண்டு திடீர்னு ஒளி வீசுற வெப்பத்தை கொடுக்கற நெருப்பா மாற முடியுமா? இது எப்படிங்க சாத்தியம்? இதுதான் நம்மளோட இந்த தேடலோட ஆரம்ப புள்ளி. அதுக்கான பதில் இதோ இருக்கு. சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. கரி நெருப்போட சேரும்போது அது நெருப்போட குணத்தையே எடுத்துக்கிட்டு கடைசில நெருப்பாவே மாறிடுது. இது ஏதோ சயின்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. அதுதான் இங்கே முக்கியம். சரி, இப்போ இந்த கரி நெருப்பு உதாரணத்தை எடுத்து நம்ம கிட்ட இருக்கிற ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருவியோட, அதாவது நம்ம மனசோட பொருத்தி பார்ப்போம். ஏன்னா இந்த மாற்றம் நடக்க போற உண்மையான இடமே நம்ம மனசுதான். நம்ம மனசு ஒரு மாதிரி விசித்திரமான கருவிங்க. அதுக்குன்னு தனியா ஒரு குணம் கிடையாது. அது ஒரு பச்சோந்தி மாதிரி. அது எதோட போய் ஒட்டிக்குதோ அதோட நிறத்தையோ அதோட குணத்தையோ தனக்கு எடுத்துக்கும். இதுதான் மனசோட அடிப்படை இயல்பு. அதனாலதான் நம்ம மனசு 2 விதமான பாதைகள்ல போக முடியும். பாருங்க, ஒரே மனசுதான் கெட்ட விஷயங்களோட சேரும்போது அதுவும் கெட்டு போகுது. அதே மனசு நல்ல விஷயங்களோட சேரும்போது உயர்ந்த குணங்களை அடையுது. அப்போ சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான். அப்போ அந்த தெய்வீக நிலையை அடையறதுக்கான ரகசியம் என்ன? அது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம மனசோட இந்த இயல்புல தான் ஒளிஞ்சிருக்கு. எப்படி கரி நெருப்போட சேர்ந்து நெருப்பாகுதோ அதே மாதிரி நாமளும் அந்த தெய்வீக நிலையை அடைய ஒரு வழி இருக்கு. அதுக்கான வழிமுறை தான் இது. ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, நம்ம மனச முழுசா அந்த உயர்ந்த சக்தியான தெய்வத்து மேல திருப்பணும். ஸ்டெப் 2, வேற எந்த பக்கமும் கவனம் செதறாம தொடர்ச்சியா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இதோட விளைவு என்னன்னு தெரியுமா? ஸ்டெப் 3, அந்த தெய்வீக குணங்கள் தானா ரொம்ப இயல்பா நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ஒரு கேள்வி. இந்த மாற்றம் எல்லாருக்கும் ஒரே வேகத்துல நடக்குமா? நிச்சயமா இல்ல. இந்த மாற்றத்தோட வேகத்தை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம மனசோட வலிமை தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்க மனசோட ஃபோக்கஸ், அதாவது உங்க கவனம் எந்த அளவுக்கு வலிமையா ஒருமுகப்படுத்தி இருக்கோ அந்த அளவுக்கு இந்த தெய்வீக மாற்றம் வேகமா நடக்கும். கவனம் சிதறிச்சுனா பயணம் ரொம்ப மெதுவாயிடும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த வரைபடம் அது ரொம்ப தெளிவா காட்டுது. மனசோட வலிமை கம்மியா இருக்கும்போது அந்த மாற்றத்துக்கு எடுத்துக்கிற நேரம் ரொம்ப அதிகமாகுது. ஆனா அதே மன வலிமை அதிகமாக அந்த நேரம் டக்குன்னு குறையுது. பாத்தீங்களா? இதுதான் விஷயம். சரி, இந்த மாற்றத்தோட இறுதி இலக்கு என்ன? சும்மா நம்ம குணம் மாறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. கவிஞர் தாயுமானவர் சொல்ற மாதிரி இது நம்மள ஒரு உச்சக்கட்ட நிலைக்கே கூட்டிட்டு போகுது. தாயுமானவரோட இந்த வரிகள்ல எவ்ளோ அர்த்தம் பாருங்க. சிந்தை அவிழ்ந்து அப்படின்னா என்ன? நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஒன்னொன்னா கரைஞ்சி போய் கடைசியில வெறும் தூய உணர்வு மட்டும் மிச்சம் இருக்கும் ஒரு நிலை. அந்த நிலைய யார் அடையறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான இன்ப நிலை கிடைக்கும்னு அவரு சொல்றாரு. அப்போ நாம இங்க பேசிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு சுய முன்னேற்ற உத்திய பத்தி இல்ல. இது ஒரு முழுமையான உருமாற்றம். நம்ம மனசு நான் என்னோட எண்ணம்ங்கிற நிலையிலிருந்து கரைஞ்சு ஒரு பேரின்ப ஊற்றா மாறுற ஒரு தெய்வீக பயணம். இப்போ இந்த முழு உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. உங்களோட மனசுங்கிற அந்த கரித்துண்டு இப்போ எந்த நெருப்போட தொடர்புல இருக்கு? உங்க கவனத்தோட மையம் எதுவா இருக்கு? ஏன்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதோட சேர்ந்து இருக்கீங்களோ அதுவாவே நீங்க மாறுவீங்க. யோசிச்சு பாருங்க.